நீங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டீங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய டாக்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் உண்மையா? யாரு குடிக்கலன்னு சொல்லுங்க. அதாவது அடிக்ட் கிடையாது. ஓகே. அதுவும் நான் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஹேபிட்டுமே இருக்கக்கூடாது. நல்ல பழக்கத்துக்கும் நீ அடிமையாயிடாது. ஸோ ஐ கான் சே மை செல்ஃப் ஆஸ் அன் அடிக்ட். நான் பியர் அடிப்பேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ வாட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறேன். அவனை அந்த பழக்கத்தை மீண்டு வெளியில வரணும். இந்த மாதிரி பழக்கத்துலேருந்து வெளியில வரணும் தான் ஒவ்வொரு டைமும் முயற்சி எடுத்துக்கணும். அந்த சக்சஸ்க்குள்ள நீங்க இருந்ததுனால இன்னொரு பக்கம் சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கை பாடமா என்ன நான் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு? இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் இந்த வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, நீ ஒன்றும் இல்லை முட்டாள் தான் கொண்டு வந்து நிற்க வச்சிடும். இந்த வாழ்க்கை பண்ணுறதே அது ஒன்று தான். அதனால தான் ஒன்றுமற்ற தன்மையில் இயங்குறாங்க. இப்போ சேதனெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நான் சொன்னல, அவ்வளோ படங்கள் பண்ணி அந்த நிலையில் இருந்தாலும் தன்னை அப்படி நினைக்கிறது இல்லை. அவரு இயல்பா அவரோட இயல்பில் இருக்காருன்னு நான் சொல்கிறேன்ல. திடீர்னு ஒரு பிரேக் எதனால அந்த பிரேக்? வாய்ஸுக்கு அப்புறமே டவுன்ஃபால் தான். ரெண்டாவது படமே எனக்கு வந்து பெருசாக ரீச் ஆகல. அதுக்கப்புறம் நான் 7-8 படம் பண்ணேன். எதுவுமே பெருசாக எதுவும் போகல. அதாவது எதுவுமே. நீங்க அதுக்கப்புறம் சங்கர் சாரை மீட் பண்ணி எனக்கு வந்து ஒரு படம் அந்த டைம்ல பாய்ஸ் டைம்ல நம்ம வந்து சின்ன பசங்க தானே. ஸோ அடுத்து அவரே தரமாட்டாரான்னு நம்ம 2 முன்னாடி அந்த அன்னியன் படம் அவர் எடுக்கும்போது டைம்ல எல்லாம் போயிருக்கோம். பட் அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? சி நீங்க வந்து ஒரு பிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சங்கர் சார் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவரோட படமும் அந்த படமும் பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு பிரேக் த்ரூ, அது எதனால இருந்துச்சுன்னா அந்த பிரேக்? திடீர்னு ஒரு பிரேக் த்ரூலாம் இல்லை. பாய்ஸுக்கு அப்புறமே டவுன்ஃபால் தான். ரெண்டாவது படமே எனக்கு வந்து பெருசாக ரீச் ஆகல. அதுக்கப்புறம் நான் 7-8 படம் பண்ணேன். எதுவுமே பெருசாக எதுவும் போகல. அதாவது எல்லாமே ஒரு கேப்க்கு அப்புறம் தான் வந்தது. ஒரு படமும் நான் வந்து 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏதாவது ஒரு படம் கிடைக்கும். எப்படியோ முயற்சி பண்ணி சரி இந்த படம் போச்சுன்னா சரி அடுத்தது ஏதாவது ஒரு நல்லதாக வரும்னு நம்ம நினைப்போம்ல. பட் அதெல்லாம் நான் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலையே, எதுவுமே கிடைக்கலையே அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னை வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கலாக வந்து ஸ்பிரிச்சுவல் என்னை வந்து சேவ் பண்ணிச்சு. நான் அதில் வந்து அதாவது லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக மறந்துடுவோம். நான் கரெக்டாக இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா 15 வருஷமா கிட்டத்தட்ட நான் வந்து எதுவுமே எனக்கு எப்படி நடிக்கணும், நான் நடிகன் அப்படின்றதே மறந்துட்டேன். ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் ஆகிட்டேன் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் சங்கர் சாரை மீட் பண்ணி எனக்கு வந்து ஒரு படம் அந்த டைமில் பாய்ஸ் டைமில் நம்ம வந்து சின்ன பசங்க தானே. ஸோ அடுத்து அவரே தரமாட்டாரான்னு நம்ம 2 முன்னாடி அந்த அன்னியன் படம் அவர் எடுக்கும்போது டைம்லலாம் போயிருக்கோம். பட் அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? சி இப்போதானே ஒரு படம் எடுத்திருக்காங்க, திரும்பி உனக்கு படம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? இல்லை, ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. வேற ஏதாவது நீ போய் உருப்பிடுன்னு தான் விட்டுருப்பாங்க. நான் தான் அந்த 7-8 படம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் கதை ரெடி பண்ணேன். நான் ப்ரொடக்ஷனுக்கு ட்ரை பண்ணேன். நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட கதை சொன்னேன். எல்லா விதமான பல விதமான முயற்சிகள் எடுத்து எல்லாத்துலேயும் தோல்வி. அப்புறம் நம்ம விட்டுருவோம்ல. எவ்வளோதான் நான் ரொம்பலாம் ட்ரை பண்ண மாட்டேங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட ட்ரை பண்ணுவேன். அப்போது ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ என்ன பண்ணுவேன், சரி அப்போது இயற்கை நமக்கு இதை அமைச்சு கொடுக்கல, இதுக்கான இன்னும் நமக்கு அமையல, வேறு ஏதாவது நடக்கும்னு பார்ப்பேன். திருப்பி என்ன பண்ணுவேன், ஐயோ ரொம்ப நம்ம என்ன சும்மா இருக்கோம், எதாவது ட்ரை பண்ணுமே, திரும்பி ட்ரை பண்ணுவேன். ஒர்க் அவுட் ஆகலையா விட்டுருவேன். இப்படி பண்ணிகிட்டு இருந்து ஒரு டைமில் வந்து சுத்தமாக விட்டேன். சினிமா ட்ரை பண்ணுறதுன்றதையே டோட்டலாக விட்டதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னால எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம், ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. கொஞ்சோண்டு ஹாப்பினஸ் கிடச்சிது. அதை வச்சு என் உடம்பெல்லாம் நான் ரெடி பண்ணி நான் வந்து மறுபடியும் நடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் வந்து என்ன நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிசாஸ்டர், அதுதான் கொரோனா. அது வந்துச்சு. அதாவது இத்தனை வாட்டி ட்ரை பண்ணி தோத்துட்டு விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணுவோம், திரும்பியும் போய் நிறைய டைரக்டர்ஸை பார்ப்போம், நம்ம போய் ட்ரை பண்ணும்போது கொரோனா வந்துச்சு. அதுலேருந்து என்னால் எழுந்துக்கவே முடியல. அவ்வளோதான் போல இருக்குது லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு கொரோனா எப்படி பாதிக்குதோ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு
ஆனால் அந்த நேரத்தில் நான் கொடுத்த அந்த இன்டர்வியூ தான் மறுபடியும் எனக்கு இந்த வாய்ப்பு ஒன்று அண்ணன் மூலியமா. ஓகே, அதுல வேற நீங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாவும் பேசிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் தான் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உண்மைபூர்வமா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. நாங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கும். அண்ணன் இன்னி வரைக்கும் அண்ணன் எங்க போனாலும் மேடையிலையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், அவரோட என்ன பார்த்து காட்டுறதே அதுதான். அவரோட இன்டர்வியூ கொஞ்சம் பாருங்க சொல்லுவாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, ஒருவேளை நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டும் சந்தோஷமா வாழணும்னு சொல்றேன் பாருன்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனால் அதில் பல விஷயங்கள் இருக்கு. அண்ணன் எந்த மாதிரி ஃபீல் பண்றாருன்னு அவரு தான் கிளியரா கேட்கணும். ஓகே, அந்த இன்டர்வியூ கொடுத்த சமயத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியே வந்தது, இந்த தம்ப்லைன் ஃபோட்டோஸ்லாம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக உங்களை பார்க்கவே இல்லைம் போது திடீர்னு உங்களை ஒரு இன்டர்வியூவில் பார்த்த உடனே இப்போ என்ன மாதிரி சான்ஸ் தேடி அலையிற பசங்களுக்குலாம் ஒரு பயமே கிரியேட் ஆயிடுச்சு. என்ன கிரியேட் ஆயிடுச்சுன்னா, என்னப்பா இன்னும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, அவரு இப்படி ஆயிட்டாரு, காணாமல் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு மாற்றம், என்ன வந்தாலும் அடுத்த நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்கிறேனே, அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிதல் என்னன்னா, முதல்ல இருக்கிறத நம்ம ஏற்றுக்கணும். என்னவா இருக்கும் வாழ்க்கை, நமக்கு என்னவா இருக்கோ அதை முழுமையாக அக்செப்டன்ஸில் இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இது ரெண்டு தான் பேசிக்கு. இது ரெண்டு நம்ம ஃபாலோ, இது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாரும் க்ளோஸு. ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளோட ஆசையும் நம்மளோட தேவையும் நம்மளோட ஓட்டமும் எல்லாமே எதுக்காக இருக்குது? எதையோ ஒரு தேடி எதையோ ஒன்று நோக்கி தானே போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நீ ஏற்றுக்காம நீ எங்கே ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே நீ முதல்ல முழுமையாக ஏற்றுக்கோ. நீ என்ன வேலை பார்க்குறியோ அந்த வேலையை செய். என்ன படிக்க, உனக்கு பிடிச்சதை பண்ணு. எது ஒன்றாலும் சரி, உனக்கு பிடிச்சதை பண்ணு, பிடிச்சதை செய், பிடிச்ச படிப்பை படி, பிடிச்ச வேலையை செய். அதுதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. இவ்வளோ காலம் வேலை இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு பிடிச்ச வேலையில தான் நான் இருப்பேன்னு தான் வந்தது. ஆனால் இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்து இப்போ ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை பாடமாக என்னென்ன கற்றுக் கொடுத்தது? இது சக்ஸஸான்னு எனக்கு தெரியல, பட் எனிவே இதுதான் சக்ஸஸ்னா இதுவும் ஒரு சக்ஸஸ். இல்லை, மூவி சக்ஸஸ் ஆகும். மூவி சக்ஸஸ், அந்த சக்ஸஸ்க்குள்ள நீங்கள் இருந்ததுனால இன்னொரு ஒரு பக்கம் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கை பாடமாக என்னென்ன கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு இந்த வாழ்க்கை? நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் இந்த வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, நீ ஒன்றும் இல்லை முட்டாள் தான் கொண்டு வந்து நிற்க வச்சிடும். இந்த வாழ்க்கை பண்ணுறதே அது ஒன்று தான். அதனால தான் ஒன்றுமற்ற தன்மையில் இயங்குறாங்க. இப்போ சேதனெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நான் சொன்னல, அவ்வளோ படங்கள் பண்ணி அந்த நிலையில் இருந்தாலும் தன்னை அப்படி நினைக்கிறது இல்லை. அவரு இயல்பாக அவரோட இயல்பில் இருக்காருன்னு நான் சொல்கிறேன்ல. அதுதான் வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. பக்குவமாக எப்படி ஒன்றுமற்ற தன்மையில் இயங்குறதுன்றது தான் வாழ்க்கை. ஓகே, ஆனால் நடுவில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டாக்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் உண்மையா? அதை பற்றி ஒரு விஷயம். யாரு குடிக்கலன்னு சொல்லுங்க. அதாவது அடிக்ட்டு கிடையாது. ஓகே, அதுவும் நான் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஹேபிட்டுமே இருக்கக்கூடாது. நாட் ஒன்லி ஃபார் பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நல்ல பழக்கத்துக்கும் நீ அடிமை ஆகிடாது. ஸோ ஐ கான் சே மை செல்ஃப் ஆஸ் அன் அடிக்ட். நான் பியர் அடிப்பேன், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஸோ வாட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அவ்வளோ அந்த பழக்கம் மீண்டு வெளியில். ஆனால் நீங்கள் எப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறினீங்க? ஏன் மாறினீங்க? அது ஒரு சம் மேட்டர் சொல்லட்டுமா? சூப்பராக இருக்கும் கேட்டால். அது ஆக்சுவலாக நான் வந்து வெறித்தனமான சினிமா வெறியன். சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும், அதாவது பயங்கரமாக ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படி இப்படின்னு அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, அந்த வெறி தான் இருந்தது எனக்கு 2009 வரைக்கும். அது அந்த மாதிரி தான். அதாவது டைரக்ஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 2009 தான் நினைக்கிறேன். டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டு அந்த வெறியில் தான் இருந்துட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு இந்த படிக்கிற பழக்கம், நான் படிக்கிற பையனே கிடையாது. ஸ்கூல்ல எல்லாமே ட்ராமா, டான்ஸு, கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் பண்ணுவேன் தவிர படிக்க மட்டும் ஃபெயில். 9th ஃபெயில், 11th ஃபெயில், 12th ஃபெயில். எக்கனாமிக்ஸில் மட்டும் ஃபெயிலு 11th 12th. ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஏறவே மாட்டேங்குது, உள்ள வரவே மாட்டேங்குது. அது ஃபெயிலு. 12th திருப்பி எழுதி பாஸ் ஆகி எப்படியோ விஸ்காம் சேர்ந்துட்டேன். வேற ஒரு காலேஜில் விஸ்காம் சேர்ந்துட்டேன். விஸ்காம்ல அரியஸே இல்லாமல் பாஸ் ஆகிட்டேன். ஒரு அரியஸ் கூட, ஏன்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சினிமா சம்பந்தப்பட்ட. அதனால அதில் அரியஸே இல்லாமல் ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டேன். எப்படியா சினிமா பண்ணணும், நம்ம படம் பண்ணணும், நம்மளோட திறமைகளை முழுசாக நம்ம படத்தில் வெளிப்படுத்தணும்னு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துட்டு இருந்தேன். அந்த டைம் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அதுக்காகலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டு போய் அதில் ஒருத்தன் வந்து
படிப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்காக சொன்னேன். அதில் ஒருத்தன் வந்து இந்த புக்கு ஒன்று கொடுத்தான், ஓஷோ புக்கு ஒன்று, ஒரு உன்னத ஞானம், அதாவது இருங்க சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒன்று வரும். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக் அது. அந்த புக்கு படிச்சதான் அந்த புக்கு வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்தான். அவனுக்கு கொடுத்துட்டு பக்கத்துல இருந்தவன் நான். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க. அவன் அதை வாங்கல. சரி நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த நான் தான் படிக்கிறவனே கிடையாது. ஆமா, படிப்பு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, படிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது, விளையாட்டுத்தனம் இதெல்லாம் தான். அதெல்லாம் சினிமா பேஷனு, அப்படிதானே இருக்கிறவன். ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில நான் படிக்கிறேன்னு வாங்கினேன். அந்த ஒரு புக்கை படித்தேன். அந்த ஒரு புக்கு படித்தது என்ன ஆயிடுச்சு, தேன் துளியை ருசிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தேடி போக ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி அவர் புக்ஸாக வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஸ்பிரிச்சுவலுக்கு மாறிடுச்சு. ஓகே, நீங்க ஒரு புக்கை தேர்ந்தெடுக்கல, புக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தது. சப்போர்ட் லைக் தட். ஆமா ஆமா. ஸோ இட் வாஸ் லைக் தட். மகாராஜா வந்ததுக்கு அப்புறம் அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? நீங்க அவங்கள கூட்டு போயிட்டு படம் பார்க்க வச்சிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா பாட்டி நாங்கள் 3 பேரும் தான், 3 அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு போயிருந்தோம். ஓகே. அண்ட் அதான் சொல்கிறேன், எங்களுக்கு ஈவன் சேதனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலலாம் அந்த ப்ரெஸ் மீட்லலாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தெரியும், வந்திருக்கேன் எல்லா ப்ரெஸ் மீட்டிங். எப்படி பேசினார் பார்த்தீங்களா? நம்மள அவர் மாதிரிலாம் நம்மளால பேச முடியாதுங்க. ஆனால் ஏதோ என்னால் முடிஞ்சது பேசுகிறேன். அவ்வளோ பாராட்டி பேசினார். அதெல்லாம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் அந்த எதிர்பார்ப்பும் அக்செப்டன்ஸும் இருந்ததுன்னா போதும். அதாவது அண்ணன் ஒரு நிலைமையில இருந்திருக்காருல்ல, அவர் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமையில இருந்தார். அந்த நிலைமையை தான் நான் ஆன்மீகம் படிச்சு இப்போ வந்திருக்கிறேன். எனக்கு இது அமையுது. கனெக்ட் திஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆன்மீகம் படிச்சு எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் அழிச்சிடணும், உங்களுக்குள்ள இருந்த எல்லா டேலண்ட்டும் அழிச்சிடணும். ஆக்சுவலா அதை வந்து சொல்லுவாங்க, ஒரு குரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு கலையை கத்துக்கணும்னா அந்த கலையை நீ முதல்ல உனக்கா ஒரு கலை வந்துடும். அந்த கலையை நீ டோட்டலா மறக்கணும். வேற ஏதாவது போய் கத்துக்கோ, வேற ஏதாவது பண்ணிட்டு வா. இந்த விஷயத்த விட்டுரு, சினிமா விட்டுரு, வேற ஏதாவது போய் கத்துக்கோ. போய் ஏதாவது ஒரு செஸ் கேம் ஆடு, இல்லை ஏதாவது ஒரு வேற ஏதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் பேஷன் எதுலையாவது இருந்ததுன்னா, எது சினிமாவை தவிர வேற எது வேணாலும் நீ பண்ணலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது கத்துக்கோ. அப்படி கத்துக்கிட்டு நீ திரும்பியும் இந்த பேஷனுக்குள்ள நீ சம்பவம் வந்துட்டனா வரணும். அப்படி வந்தனா அது வந்து இந்த இயற்கையே உன்னை வேற ஒரு புரிதல்ல ஒன்று இயங்க வைக்கும். அப்போ உன்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கும். இது இந்த கேப் தேவைன்றாங்க. அதை நான் படிச்சு புரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த கேப் இருக்கணும் எல்லாருக்கும்லாம் நான் சொல்ல வரல. பட் அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அது மாதிரி அமைஞ்சது. எனக்கு நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. எதுக்குன்னு தெரியல, இது சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அதை விட்டுருங்க 10-12 வருஷம், திருப்பி அந்த பேஷன்ல நீங்க சக்சஸ் ஆவீங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது சொல்லியிருக்காங்க. ஓஷோ புக்ஸ்லயும் நான் படிச்சிருக்கேன். பெரிய குருக்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஒரு 10-12 வருஷம்னா அப்போ நீங்க அந்த டேலண்ட் எல்லாம் போயிடும். யுவர் டேலண்ட் மைண்டில் வராது. நான் யோசிக்கலையே, எனக்கு திரும்பி இந்த மாதிரி படம் கிடைக்கும். நான் இயல்பாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். சேதனை திரும்பி எனக்கு கூப்பிடுவாரு, திரும்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் பிளான் பண்ணி அந்த இன்டர்வியூ பண்ணேன் இல்லை. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என் திறமையெல்லாம் நான் திரும்பியும் வளர்த்துக்கணும். திரும்பியும் டான்ஸ் ஆடணும், பார்க் அவுட் பண்ணணும், திரும்பியும் நான் வந்து கற்றுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். ஏன்னா படித்து நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லேசினஸ் ஆகும், ஒரு மாதிரி ஆயிட்டோம். அதில் இப்போ எனக்கு அது ஒரு ஆன்மீகமாக இருந்தது. அந்த 10-12 வருஷம் வேற ஏதாவது பண்ணுனது, நான் ஆன்மீகம் படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான் விஷயம். உங்களோட கோல்டன் மெமரிஸ் அண்ட் கோல்டன் வேர்ட்ஸ்லாம் நம்ம கோல்டன் சான்ஸ்ல படிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, மேலும் ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.